ஐயா இது மூணாவது பீச்சு. இந்த பீச்சுக்கு பேர் என்ன ஐயா? பாகா. 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 பாகா பீச்சுக்கு வந்திருக்கோம். பாகா பீச்சில் வந்து இப்போ எல்லாருமே வந்துக்கிட்டு இருக்கோம். உள்ளே போய் ரங்கா ட்ராவல்ஸில் வந்து உண்மையிலே வந்து மாமா வந்து கரெக்டாக சொன்னார். என்ன பேர் மாமா? பால்பாண்டி. இல்லை இது எங்களுக்கு வந்திருக்கோம். எல்லாருமே ஒத்துமையாக நல்லா சந்தோஷமாக இருக்கா, ஜாலியாக வர போகிறோம். பார்ப்போம். ரங்கா ஹாலிடேஸில் வந்து இன்றைக்கி வந்து அவங்களே வந்து உள்ளே கூட்டு போகிறதுல பெரிய பாதுகாப்பாக இருக்காங்க. அது முக்கியம். ஏன்னா எனக்கு படிக்க தெரியாது. அவங்கள்ட்ட கேட்குறேன், ஏய் நான் படிக்க தெரியாது, நான் வரலாமான்னு கேட்டேன். மாமா நீங்கள் வாங்க, உங்களை பற்றி எனக்கு தெரியும், என்னையை விட்டு என்னைய தெரியும், ஆனால் என்னைய மாதிரி படிக்க தெரியாதவங்களாம் வருவாங்களே, என்ன செய்வீங்கன்னு கேட்டேன். அவர் வந்து என்னை கூப்பிட்டு வந்தவர் என்ன பண்ணார்னா, எனக்கு எல்லா மொழியும் தெரியும், நான் உங்களை கூப்பிட்டு போய் காட்டுறேன் அப்படின்னு சொன்னாப்புல. தம்பி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் என் பக்கத்துலேயே இருக்கா, விட்டு போயிடாரா அசலூர் பக்கம் அப்படின்னு. அப்பா ஆனால் இங்கே கொஞ்சம் காற்று குழு குழுன்னு வருதுயா, நல்லா குழு குழுன்னு வருது, பக்காவாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆனால் இன்னும் அங்கே பாரு, மற்ற பீச்சை காட்டியும் கோவாவோட பீச்சு வந்து என்ன இதுனா, நான் வந்து மெரினா பீச்சை பார்த்துருக்கேன். ஆனால் கோவாவோட பீச்சில் வந்து என்ன ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து பார்த்தாலே தெரியும், பளிங்கு மாதிரி இருக்குது தண்ணி, அப்படியே அழகாக இருக்குது. அதுக்கு வந்து பெண்கள் வந்து சின்ன குழந்தைகளுக்கு பாதுகாப்புக்காக அந்த ஒரு சீப்பு இருக்குது, அதாவது சீப்பு வச்சுருக்காங்க, சிகப்பு சீப்பு. அது வந்து பாதுகாப்புக்காண்டி வச்சுருக்காங்க. காரணம் என்னென்னா, எந்த குழந்தையும் தவி இருந்துச்சுன்னா காப்பாற்றுறதுக்காக பாதுகாப்போடு இருக்குது. ஆனால் பார்த்து குளிக்கணும், யார் வந்தாலும் பார்த்து குளிக்கணும். உங்கள் சேஃப்டியை நீங்கள் பார்த்துக்கிங்க. ஆமாம், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் வந்து நான் வந்து தேனியிலேருந்து வந்திருக்கேனால ஏன் சொல்கிறேன்னா, டிக்கெட்டு ரொம்ப சீப்பாக கிடைக்குதுன்னா ரங்கா ஹாலிடேயில் புக் பண்ணுங்க. பக்காவாக டிக்கெட் பண்ணிவிடுங்க. கீழே நம்பர் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களே கூப்பிட்டு வருவாங்க. ரங்கா ஹாலிடேயில் சாப்பாடு எல்லாமே சூப்பராக இருக்குது, ரூமு அருமையாக இருக்குது. இப்போ வந்து நான் வந்த காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரங்கா ஹாலிடேயில் வந்து நான் கேட்டேன், புக் பண்ணும்போதே கேட்டேன், இன்றைக்கி நான் வரேன், நாளைக்கு என் ஃபேமிலியோடு வரணும் அப்படின்னு கேட்டேன். காரணம் என்னென்னா, இங்கே சுற்றி காட்டுறோம், நீங்கள் வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபேமிலியோடு வாங்கினேன் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு கம்மியான டிக்கெட்லேயே நாங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு போட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாமே இன்றைக்கி வந்து பார்த்தேன், பெண்களையும் அதாவது குடும்பத்தோடு கூப்பிட்டு வந்து இங்கே வந்து நல்லா சுற்றி பார்க்குறதுக்கு நல்லா இருக்கியா. ரங்கா ஹாலிடேவில் வந்து லேடிஸுக்கு வந்து முக்கிய காரணம் கொடுக்குறாங்க, பாதுகாப்பாக இருக்குது. அவங்கள நம்பி நீங்கள் வரலாம். அவங்க ஃபோன் நம்பரும் நாங்கள் கொடுக்குறோம், கண்டிப்பாக கீழே கொடுப்போம், அவங்க லிங்கையும் கொடுப்போம். கண்டிப்பாக நீங்கள் வரணும். அவங்க ஃபோன் நம்பரு கண்டிப்பாக இருக்கும். நான் கடலுக்கு போகிறேன், வாங்க. ரங்கா ஹாலிடேஸில் வந்து இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து மசாஜ் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் உடம்பு வலிக்கு நீவி விடுவாங்கள்ல, அதனால் நான் தமிழில் சொல்கிறேன். இதுக்கு பேர் வந்து மஜாஜ். ரங்கா ஹாலிடேஸில் வந்து மஜாஜுக்கு கூப்பிட்டு வருவாங்க. கூப்பிட்டு வந்து பிரியப்பட்டவங்க இங்கே போய் நம்ம மஜாஜ் பண்ணிக்கிறலாம்யா. ரங்கா ஹாலிடேயில் வந்து நான் என்ன கேட்டேன்னா, இங்கே பூராமே வந்து நூடுல்ஸு இது மாதிரி சாப்பாடு இருந்துச்சு, தமிழ் சாப்பாடு இருக்குமா அப்படின்னு கேட்டையா. இருக்குண்ணே அப்படின்னு, வானே தமிழ் சாப்பாடு சாப்பிடணுங்கிற பிரியப்பட்டு உன்னை கொண்டு போய் அங்கே சாப்பிட விட்றேன்னாப்புல. இப்போ அந்த தமிழ் கேரளாக்காரங்க வச்சுருக்காங்க. நம்ம கலாச்சாரத்தை பற்றியும் வெள்ளைச்சோரை வந்து சாப்பிட நம்ம போய்கிட்டு இருக்கோம், வாங்க. ரங்கா ஹாலிடேஸ்க்கு இந்த சாப்பாடு எனக்கு தமிழ் சாப்பாடு கிடைக்காதுன்னு சொன்னாங்க சில பேர். ஆனால் வாங்கி கொடுத்ததில்ல. ரங்கா ஹாலிடேஸ்க்கு நன்றி, வணக்கம்டா. மாப்ள தேனியிலிருந்து.
இப்போ வந்து என்னன்னா, இப்போ நல்லா தமிழ் சாப்பாடு நான் வந்து சாம்பார் சோறு நல்லா தயிர் வச்சு மீன் வச்சு நல்லா சாப்பிட்டேன். இப்போ வந்து எந்த பீச்சுக்கு வந்திருக்கேன்னா 4வது பீச்சுக்கு வந்திருக்கேன். மகடா பீச்சில் வந்து இப்போ வந்து உள்ளே போய் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா எல்லாருமே உள்ளே போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம அப்படியே பையா வந்து எல்லாத்தையும் ஸ்லோவாக பார்ப்போம் அப்படின்னு ஆசைப்பட்றோம். அங்கே உள்ளே இருக்கிறது என்னன்னு பார்த்துக்குருவோம். வாங்க அப்படியே வா. இப்போ வந்து வகடா பீச்சுக்கு வந்து பார்த்தோம்னா உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஐயா வீர சிவாஜி இவரை பற்றி உங்களுக்கு தெரியும். மீசியை பார்த்தாலே தெரியும். வீர சிவாஜி மாதிரி தான் நம்மளும் வச்சுருப்போம். ஏன்னா ஒரு இந்தியாவுக்கு வந்து ரொம்ப போரை பண்ணவர் ஒரு வீர சிவாஜி. இவர் வரலாறை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் க்ளீனாக. அதனால் வந்து அவர் சிலையை வந்து முன்னாடி வச்சுருக்காங்கய்யா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. காரணம்னா இந்த சிலையெல்லாம் இப்போ வந்து நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாமல் இருக்குது. ஏன்னா போராடினவங்க, வெள்ளைக்காரன்ட்டு போராடினவங்க வீர சிவாஜி ஐயா சிலையை பார்த்தபோது ஆசையாக இருக்குது. இந்த இடத்த வந்து ஷூட்டிங் பயங்கரமாக இருக்கும். படத்துலலாம் பார்த்துருப்பீங்க. அந்த ஷூட்டிங்லாம் இங்கே நடந்திருக்கு. அதை வாங்க காட்டுறேன். இப்போ வந்து என்னென்னா நம்ம மேலே பார்த்தாச்சு. இந்த இடத்துல குளிக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து நம்ம கீழே போய் பார்க்கணும்யா. அப்படியே கீழே போனோம்னா எல்லாருமே குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே போய் நம்ம பார்ப்போம். வாங்க எல்லாருமே வா. நீங்கள் வந்து இப்பயே வந்து நீங்கள் புக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டிக்கெட்டு பூராமே நல்லா கம்மியான ரேட்டுக்கு இருக்குது. அவங்க கூடயே வராங்க, கூடயே வந்து அவங்களே சுற்றி காட்டுறாங்க, எல்லா விஷயம் காட்டுறாங்க. நான் கோவா மட்டும் சொல்லலையா, வெளிநாட்டு பயணிகள் வெளியே போய் நம்ம சுற்றி பார்க்குறதா இருந்தாலும் எல்லா ஊருக்குமே சுற்றி காட்டுறதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. நான் கூட சொன்னேன், கோவா மட்டுமா நீங்கள் காட்டுறீங்க அப்படின்னு. இல்லைண்ணே, நாங்கள் வெளிநாட்டுக்கும் கூப்பிட்டு போய் சுற்றி காட்டுறோம் அப்படின்னாங்க. ஆமாம், ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கீழே நம்பர் போட்டிருக்கோம், மறந்துடாதீங்க. உடனே புக் பண்ணுங்கள். இது உங்களுக்கு லக்கு. இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நான் ஏன் வந்திருக்கேன்னா உங்களுக்காண்டி தான் வந்திருக்கேன். ஏன்னா நான் பார்க்கணும் அப்படின்னு முதல் நான் வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். பாருங்கள், பிளேன்லாம் போய் சுற்றி காட்டுறாங்க. பிளேன்லாம் வந்து போய்கிட்டு இருக்கியா, ஏரோப்ளேனு எல்லாமே வந்து அந்த கடலையே சுற்றி காட்டுற மாதிரி எல்லாம் இருக்குது நிறையா. வாங்க, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. நாலாவது பீச் பார்த்தாச்சு. இப்போ 5வது பீச்சுக்கு வந்திருக்கோம். ரங்கா ஆடியில் உள்ள வந்து 5வது பீச்சு. இதுக்கு பேர் வந்து அஞ்சனா பீச். பாருங்கள், 5வது பீச்சு கூப்பிட்டு வந்திருக்காங்க. இதுக்கு பேரே வந்து அஞ்சனா அப்படிங்கிற பீச்சுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இப்போ வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சனா பீச்சுக்குள்ளே இருக்கேன். இப்போ வந்து 5வது பீச்சுக்கு வந்து நம்ம பார்த்தாச்சு. பார்த்ததில் நீ அடுத்து வந்து சுனோ பார்க் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறோம். இன்றைக்கி எவ்வளோ இப்போ மணியே ஆயிடுச்சு, டைம் ஆனதே எனக்கு தெரியல. இப்போ நல்ல இடத்துக்கு வந்து நல்லா பார்த்ததில் மக்கள் எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நீ அடுத்து சுனோ பார்க்கில் நம்ம பார்ப்போம், சந்திப்போம். வாங்க. கோவாவில் பூரா கன்னியாகுமரியில் என்னை பார்த்துட்டாங்க. வணக்கம்டா மாப்பிள்ளன்ட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா தமிழில் கேட்கவே முடியல. கோவாவில் வந்து முதல் தடவையாக வந்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. மாப்பிள்ளைகளுக்கு நன்றி சொல்லணும். வணக்கம்டா மாப்பிள்ளை. கோவாவில் இருக்குது.
இன்றைக்கி வந்து 5 இடத்த பார்த்தாச்சு. இது அந்த 6வது இடம் ஸ்னோ பார்க்கில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பனிக்கட்டியா பயங்கரமாக பனிக்கட்டி இருக்கா. இப்போ காஷ்மீரில் எப்படி பனிக்கட்டி இருக்கோ அதே மாதிரி டிக்கெட் வந்து 500ரூவான்னு நினைக்கிறேன். 500ரூவா. எவ்வளோ நேரம் வேணாலும் 1 நேரமா எவ்வளோ நேரம் வேணாலும் உள்ளே இருக்கலாம். -5 போயிருக்காங்க. ஆனால் என்னால் போக முடியாது. காரணம் என்னென்னா எனக்கு குளிர் தாங்க முடியாது. ஏன்னா குளிர் பகுதியில் இருந்ததுனால என்னால் உள்ளே போக முடியாது. பாக்கி எல்லாருமே வந்து உள்ளே போகலாம். 500ரூவா டிக்கெட்டு நல்லா இருக்குது. அதே மாதிரி அந்த உள்ளே என்னென்ன போட்டிருக்காருன்னு பார்த்துக்கிங்க. அந்த பனிக்கட்டியில் சருகிறது, பனிக்கட்டி தூக்கி எறிகிறது. ஃபேமிலியோடு வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குழந்தைங்க விளாட்ற மாதிரி எல்லா இடத்துக்குமே சூப்பராக போட்டிருக்காங்க. நல்லா இருக்குது. பனிக்கட்டியை வந்து பார்க்குறவங்க கோவாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை இடத்தையும் கூட்டு போய் காமிச்சு நல்லபடியாக கொண்டு வந்து இப்போ நாளைக்கு வர நிறையா இருக்குது. ரங்கா ஹாலிடேஸில் வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி. அருமையான விஷயம். ஏன்னா அந்த பையன் வந்ததுனால சின்ன பையலாக இருந்தாலும் கொண்டு போய் அந்தந்த இடத்த காமிச்சிருக்காப்புல. ரங்கா ஹாலிடேஸ்க்கு நன்றி. வணக்கம் தான் மாப்பிள்ள தேனியிலேருந்து. இன்னைக்கு 2வது நாள் ரங்கா ஆடியில் வந்து இன்னைக்கு வந்து இப்போ எல்லாமே சுற்றி பார்த்தாச்சு. இப்போ எங்கே இருக்கோம்னா பர்ச்சேஸ் வாங்குற இடம் எல்லா இடத்தையும் வந்து கூப்பிட்டு வந்திருக்காப்புல. பார்ப்போம் வாங்க. நைட்டு நேரத்தில் எப்படி இந்த பக்கம் கோவா இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எல்லாருமே சேர்ந்து பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். அங்கே போய் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க. வணக்கம்யா. இப்போ எங்கே வந்திருக்கோம்னா சாயந்தரம் வந்தது கனங்கோடு பீச் இருக்குல்ல, அதுக்கு வந்துடும். பயங்கரமாக இருக்குது. ஹாட் லைட்லாம் போட்டு விட்ருக்காங்க. ரங்கா ஹாலிடேயில் வந்து பக்காவாக கூப்பிட்டு வந்து நைட் நேரத்தில் இந்த மாதிரி இடத்தெல்லாம் சுற்றி காட்டுறாங்கயா. வாங்க, இன்னும் ஏகப்பட்ட இடம் இருக்குது. ரங்கா ஹாலிடேவு இன்னும் காட்டணும்னு ஆசைப்பட்றாங்க. வாங்க போவோம்.